வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 3ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 24,532 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,607 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,733 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்புண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 24,331 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,205 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,130 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்புண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலையே எல்லாமே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கும். இங்கே நீங்கள் நல்லா பார்க்க முடியும். இதைத்தான் நம்ம சேனலில் ட்ரா பண்ணியிருந்தோம். கீழேயும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல், இந்த இடத்துலையே நமக்கு எல்லாமே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கும். இங்கே இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. இந்த சேனலை நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இந்த சேனலை நமக்கு இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. பிரேக் அவுட் பண்ணாமல் இன்னும் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,481 ஹை லெவலில் இருந்துச்சு. இன்னும் 24,500 நமக்கு பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. கீழேயும் நமக்கு இன்னும் பவுன்ஸ் பேக் ஆகுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா நெக்லைனில் நம்மளோட நிஃப்டி இப்போ ட்ரேடிங் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால மிக்சடாக தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும் பொழுது தான் நிஃப்டி மேலே போகுமா இல்லை பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பவும் நிஃப்டி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. இந்த இடத்துல பையரோட டாமினேஷனும் செல்லரோட டாமினேஷனும் ஈக்குவலாக இருந்தாலும் பையரோட டாமினேஷன் தான் கொஞ்சம் நமக்கு அதிக லெவலில் இருக்கு. அதனால இன்னைக்கு ஓப்பனிங் பாசிட்டிவ்ல இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகுதா மேலே ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 52,911 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 53,127 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 53,475 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 52,347 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,999 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,783 வரைக்கும் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இந்த 1 ஹவர் சார்ட்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சேனல் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் இன்னும் நமக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகலை. இந்த லெவலுக்குள்ளேயே தான் நமக்கு இன்னும் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுடைய முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நேற்றுக்கு 52,780 இந்த இடத்துல நமக்கு ஜோனை கிராஸ் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஜோன் வந்து 53,000 வரைக்கும் போகுதா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டி நெகட்டிவ்ல, அதாவது செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. நமக்கு எப்பயும் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியோடது மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான். அப்படிங்கிறதுனால இப்போ இன்னைக்கும் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நெகட்டிவ்ல ஆரம்பிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.